வீடியோ பார்க்கறவங்க வணக்கம். நேற்று நைட்டு படுத்ததே 3 மணி தான். இன்னும் நாடா பண்ணுகிற மேலே அப்படி எங்கள் அப்பா கீழே இருந்து கத்துல உண்டு பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு 10 மணிக்கு எழுந்தேன். அப்போ எனக்கு தூக்கம் தெரியலையே. எழுந்து மேலே எங்கேயும் பார்த்து உட்காந்துருந்தேன். அப்புறம் போய் காலைல சாப்பாடுக்கு சப்பாத்தியை சாப்பிட்டு எங்கேயும் வெளியே போகிற ஐடியாவே இல்லை. 10 ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிட்டேன். நான் கைனிக்கே வரலன்னு சொல்லி என்னை தேடி ஒருத்தவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க கூட விளாண்டுட்டு திரும்ப வீட்டில் விட்டு வரலான்னு சொல்லி போயிருந்தேன். கடை கூட்டின்னு போனதான் வீட்டுக்கே போவேன் அப்படின்னு மற்ற நாட்களோட இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவங்க கடை கூட்டின்னு போய் 2 சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்னைக்கு என்னோட மீதி இருக்க நேரங்களில் அவ்வளோ நான் எதுவுமே பண்ணல. ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு தான் இருந்தேன். ஏன்னா நாளானிலேருந்து புது வருஷம் ஆரம்பிக்க போது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நான் இதெல்லாம் பண்ண போறேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருப்பீங்க. அப்படி யோசிச்சதுல நானும் ஒரு முடிவை ஃபவுண்ட் பண்ணேன். அண்ட் இன்னிலேருந்தும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், பண்ணி முடிச்சு சொல்றேனே. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணதுக்கு முன்னாடியே சொன்னா நாசமா தான் போகும் அப்படின்றது என் நம்பிக்கை. அதுக்கு நீ சொல்லாம வந்திருக்கணும் அப்படின்னு வேணா கமெண்ட் செக்ஷன்ல போட போறேன். அதை நான் முன்னாடியே கெஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் சரி நான் சொல்ல மாட்டேன். ஒரு 7 மணி வரைக்கும் இந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் எங்க அண்ணனுக்கு ஃபோன் வச்சானுங்க, வட வெளியே போய் நான் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லி. ஸோ நானும் சைக்கிள் எடுத்துன்னு கிளம்பிட்டேன். நான் எப்போ கடைக்கு போனாலும் நான் சாப்பிட்றனோ இல்லையோ இவனுக்கு கண்டிப்பா நான் பிஸ்கட் வாங்கி போட்டுருவேன். இன்னைக்கு வரும்போது பின்னாடியே வந்தான். சரி நாமளும் எதனா வாங்கி தரலாம்டா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்தேன். பட்னு ஒரு டோலி வந்தவனே கடைக்கு முன்னாடி யூட்டு நஷ்டான். அவன் என்ன சொல்றது, 2 பேக்கெட் பிஸ்கெட் லாஸ். அவனுக்கு வாழ்க்கையில டோலியை தேடி போலாம். பட் நேரம் தெரியாம தேடி போனா தேடி வரது கூட வராம போயிடும் அப்படின்றதுக்கு இவன் ஒரு எக்ஸாம்பிள். வண்டியில போயிட்டு இருக்கப்ப 2 விஷயம் நடந்தது. ஃபர்ஸ்ட் இந்த பாம்பு ஒண்ணு, இதுனா ரகனே தெரியல, ஒரு மாதிரி பொறுமையா போயிட்டு இருந்தான். 2வது எங்களால முடிஞ்ச சிறிய உதவி, அதை பண்ணிட்டு கிளம்புற போயிட்டு வாங்கி சாப்பிட்டோம். அருமையா இருந்தது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.